guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard geography chapter 1 India location, relief and drainageல major physiographic divisions of India பத்தி நம்ம பார்க்க போறோம். And அதுல நம்ம northern mountains பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியால தான் நிறைய mountains, நிறைய beaches, அப்புறமா டெசர்ட் ஒரு ஒரு கண்ட்ரியில எல்லா ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். அண்ட் அதை பேஸ் பண்ணி 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸாக நம்ம இந்தியாவில் பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், நார்தர்ன் பிளெயின்ஸ், பெனின்சுலார் பிளாட்டூ, கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஐலாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். List out the physiographic divisions of India, or what are the types of, or what are the divisions of physiographic divisions of India அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நேம்ஸை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். Define or write a short note on the northern mountains. இது வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 மார்க் கேட்டகரியில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் 1 மார்க்கும் எக்ஸ்பெக்டட் தான். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய 1 மார்க் வந்து நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட டைப்ஸும் பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் தான் வேர்ல்டுலேயே யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டெயினா ரொம்ப உயர்ந்த மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப யங்காவும் லாஃப்டியஸ்டாகவும் இருக்கக்கூடிய மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா நம்ம நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் தான். அண்ட் இது வந்து ஏன் யங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா சில ஃபியூ மில்லியன் இயர்ஸ் அகோவுக்கு முன்னாடி உருவானதுனால இதை வந்து யங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் எல்லாமே டெக்டானிக் ஆக்டிவிட்டி நம்ம ஏர்த்ல பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் அப்படின்றது இருக்குது. லித்தோஸ்பியர்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயரை கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்ட்ல நடந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த கிரஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோல்ட் ஆகும். எப்படி ஃபோல்ட் ஆகுது அப்படின்னா எர்த்குவேக்னாலேயோ இல்லை வால்கானிக் எரப்ஷன்ஸ்னாலேயோ எர்த்தோட கிரஸ்ட் ஃபோல்ட் ஆகி உருவானது தான் இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ் கார்ஜ் வந்து வெஸ்டில் இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2500 கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்த 2500 கிலோமீட்டர் அப்படின்றது வெஸ்டில் இருக்கக்கூடிய இண்டஸ் கார்ஜ்ல இருந்து ஈஸ்டில் இருக்கிற பிரம்மபுத்திரா கார்ஜ் வரைக்கும் இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் இருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2500 கிலோமீட்டர். ஸோ இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மவுண்டெயின்ஸோட வித் வந்து 500 கிலோமீட்டர்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் 200 கிலோமீட்டர், அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்தர்ன் மவுண்டெயின்ஸோட வித் வந்து இருக்கும். இதில் பமர் நாட் அதை வந்து ரொம்ப பாப்புலராக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பமர் நாட் தான் ஹிமாலயாவையும் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற ஹை ரேஞ்சஸையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த பெமர் நாட் ஆர் ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். இதுவும் நம்ம நார்தர்ன் மவுண்டெயின்ஸில் தான் இருக்குது. அண்ட் நம்ம பெமர் நாட்ல இருந்து தான் ஹிமாலயா வந்து ஈஸ்ட் வேர்டில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஈஸ்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் ஆகி ஆர்க் ஷேப்பாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஹிமாலயா அப்படின்ற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான அர்த்தம் வந்து த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்றது அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். பெமர் நாட்டுக்கு இன்னொரு பேர் என்னது ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். அது என்னன்னா ஹிமாலயாவையும் சென்ட்ரல் ஏஷியாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய லிங்க். அண்ட் இந்த பமர் நாட்ல இருந்து தான் நம்ம ஹிமாலயா வந்து ஈஸ்ட் வேர்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு ஆர்க் ஷேப்பா வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் வந்து 3 டிவிஷனாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இன்னொன்று வந்து ஹிமாலயாஸ், அண்ட் மூணாவது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான
2 மார்க் கேட்டகரி வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் த நார்தர்ன் மவுண்டெயின் அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கு நீங்க இந்த நேம்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வீடியோல டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.